மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடில் நம்ம குமரன் முதல் முறையாக நடித்த சீரியலில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. எல்லாருமே ரொம்பவுமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமில் நம்ம குமரன் கடையிலேருந்து சிப்ஸ் பாக்கெட்டோட வர்றாப்புல எல்லாருக்குமே சிப்ஸை கொடுத்துட்டு எல்லாருமே ஜாலியாக டிவியை பாருங்கள் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக டிவியை போட்டுட்டு உக்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. என்னடா அது குமரன் வர்றப்ப கரண்ட் இருக்காதாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா கரண்ட்டும் வந்துடுது. ஆனால் சீரியலில் பார்த்தா பார்த்திங்கன்னா நம்ம குமரன் வர்ற சீனே வர்றதுக்கான அறிகுறியே தெரியவே இல்லை. ஸோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம குமரன் வேறையே அதுக்குள்ளே ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா நவீன் கிட்ட கூட நான் நடித்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாப்புல. ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா இதையே தான் குமரன் சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் குமரன் வந்த பாடு தான் இல்லவே இல்லை. ஸோ ஒரு விளம்பரம் போடுறாங்க, 2 விளம்பரம் போடுறாங்க, இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி மற்றும் விஜய் அவங்களும் அதே ஆர்வத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வப்போது சீரியல் முடிய போகிற சுச்சுவேஷனில் வந்ததுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி ஒரு லுக்கு விடுறாப்புல நக்கலாக. ஸோ நம்ம காவேரி என்ன சொல்கிறது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக சீரியலை தொடரும்னு போட்டு முடிச்சுட்டாங்க. ஆனால் நம்ம குமரன் வந்ததா பாடா இல்லை. உடனே காஸ்டியூமருக்கு நம்ம குமரன் ஃபோன் பண்ணி கேட்குறாப்புல, நம்ம காஸ்டியூமரும் வரலையா அப்படின்னா நீளமாக இருக்குன்னு உன் சீனை கட் பண்ணியிருப்பாங்க உடுப்பா அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாரு. இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக போயிடுது. நம்ம பாட்டியும் குமரனை பயங்கரமாக கிண்டல் அடிச்சுட்டு போய் தூங்குடா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நம்ம காவேரியும் நம்ம விஜய்கிட்டேருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. ஃபைனலாக நம்ம வெண்ணிலாவை தான் காமிக்கிறாங்க. நம்ம வெண்ணிலாவுக்கு பழசு ஃபுல்லாகவே மறந்து போச்சாட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர்ற மாதிரி நம்ம வெண்ணிலாவுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போ முழுசாக ஞாபகம் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அப்படி வர்றப்ப தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.